உங்க மேனேஜர் எந்திரன் படத்துல வர சிட்டி ரோபோ மாதிரி இருக்காங்களா? இமேஜின் திஸ். உங்க மேனேஜர் ஒரு பெர்ஃபெக்ட் இமெயில் அனுப்புறாரு. ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் கார்ப்பரேட் இமெயில். ஒரு கிராமட்டிக்கல் எரர் இல்ல. எல்லாமே கார்ப்பரேட் வேர்ட்ஸ், சினர்ஜி, லீவரேஜ், ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் இப்படி எல்லாம் போட்டு. ஓகே, பட் ஆனா நேர்ல வர அவருக்கு டைம் இல்ல. கால்ல வந்தாலோ ஓகே ஓகே வாட் நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு ஹரியாவே பேசுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன நினைக்க தோணும்? வாவ், நம்ம மேனேஜர் ஒரு சூப்பர் ஸ்டார் லீடர் அப்படின்னு தோணுமா? இல்ல யாருடா இது ஏஐ ரோபோ மாதிரி இருக்காரு அப்படின்னு தோணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க கனவுக்கு நாம உயிர் கொடுப்போம். ஐ அனிதா ராஜசேகர், யுவர் கார்ப்பரேட் மென்டர். இந்த மாதிரி மேனேஜர் இருக்கிறதால ப்ராப்ளம் ஏஐ இல்ல, ப்ராப்ளம் நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுல தான். ரைட். இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஏஐ எப்படி யூஸ் பண்ண கூடாதுன்றத பத்தி. ஓகே, எங்க ஆபீஸ்ல ரவின்னு ஒரு டெலிவரி மேனேஜர் இருந்தாரு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்ப வீக். So when the results are weak, team is also demotivated and upset. So in the situationல ரவி ChatGPT ஓபன் பண்ணி give me an inspiring email for my team அப்படின்னு போட்டு ஒரு அழகான இமெயில் எடுக்கிறாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட், ஸ்ட்ரக்சர், பியூட்டிஃபுல் கார்ப்பரேட் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த மெயில பார்த்த உடனே டீம் ஓகே நெக்ஸ்ட் வருவாரு பேசுவாருன்னு நினைக்கிறாங்க. பட் ரவி இதுல என்ன பண்ணாரு? அந்த மெயில் அனுப்புனதோட சரி. He did not have time for the team. He did not go and meet the team. So இதுல what is missing? Empathy. He didn't sit with the team to understand why things went wrong. அது பண்ணாம next quarterly results எப்படி improve ஆகும்? Do you think AI will do all the job? No. Wherever it's required, human touch, human interaction must be followed. So இந்த சிச்சுவேஷன்ல டீமோட மொரேல் பூஸ்ட் பண்றதுக்கு ரவி டைரக்டா போய் உட்காந்து ஒரு குட்டி டீம் ஹண்டல் வச்சு பேசியிருந்தா things would have been better. So AI should be used in the right way. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மீராவை பத்தி பார்க்கலாம். மீரான்ற ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், அவங்களோட ஒரு டீம்மேட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனது. சோ இந்த ஆக்சிடென்ட் சிச்சுவேஷன்ல மீரா என்ன பண்ணாங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்களும் கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணாங்க டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் அபவுட் த ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் த டீம்மேட் சிச்சுவேஷன். இது ரெண்டத்தையும் போட்டு ஏஐல இருந்து ஒரு அழகான மெயில் ஜெனரேட் பண்ணி ஸ்டேக் ஹோல்டருக்கு அனுப்பிட்டாங்க. So beautiful English, structured language and அழகா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணது ப்ராப்ளம் and stakeholder received the message. But at the same time மீரா வந்துட்டு கால் பண்ணி கேட்டு அவங்க ஃபேமிலியை விசாரிச்சு how is she doing, ஏதாவது ஹெல்ப் வேணுமா டீம்ல இருந்து இப்படின்ட்டு எல்லாம் கேட்டாங்க. ஸோ இதால மீரா combined AI with human element. Right? AI with human empathy together என்ன பண்ணுச்சுன்னா entire டீமுக்கு மீரா மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. So let's use AI wherever it's required and let's use human empathy wherever it's required. That way, a combination of the two will work beautifully. So நம்ம AI எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத ஒரு 3-step formulaல பார்க்கலாம். First is preparation, and second is human touch, and third is follow-up. For your preparation, you can use AI. AI யூஸ் பண்ணி நீங்க மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், பிபிடிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், இமெயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். Second is a human element. You meet people along with the AI, along with the AI produced product. You also try to meet people, speak to people, understand the requirements and show empathy. And third is a follow-up. நீங்க follow up பண்றப்போ ஒரு காம்பினேஷன் வச்சுக்கலாம். AIல கொடுக்கிற follow up emails எப்படி எழுதலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Plus there are times where you can actually pick up the phone and speak to the person. அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணும். You know, there are many things which cannot be achieved via email, which can be easily achieved with a ping. ஒரு ping message போட்டீங்கன்னா அதுக்கு people ரொம்ப quick-ஆ respond பண்ணுவாங்க. So the human element always plays a bigger role. Use both effectively and efficiently.